ஜெய்பீம். சுதந்திரம், குடியரசு என 75 ஆண்டுகள் கடந்தும் கோயில் நுழைவு, தீண்டாமை, ஒடுக்குமுறை என ஒப்பாரிகள் ஓய்ந்தபாடில்லை. பாபா சாஹிப் பெற்றுத்தந்த உரிமைகளின் பலன்களை அனுபவிக்க மட்டுமே அவரை நாம் நினைவு கூறுகிறோம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் நிரந்தரம் பெற அவர் காட்டிய பாதையான பௌத்தத்தை ஏற்காமல் வீழ்த்தப்பட்டே கிடக்கிறோம். 1935 வரை இந்து சீர்திருத்தமான சாதி ஒழிப்பை பேசி வந்த பாபா சாஹிப் இந்தியாவின் யதார்த்த அனுபவத்தை பெற்றதன் அடிப்படையில் சமூக பல உயர்வு மட்டுமே அரசியல் அதிகாரத்தையும் பொருளாதார பங்கீட்டையும் கொடுக்கும் என்றார். இடஒதுக்கீட்டை விடவும் பௌத்தம் ஏற்பு ஷெட்யூல்டு மக்களை உயர்த்தும் என முடிவெடுத்தார். 1956 அக்டோபர் 14 5 லட்சம் பேரோடு பௌத்தம் ஏற்றார். இந்த அறிவிப்புக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பௌத்தத்தை நிறுவனமயமாக்க புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை முறைப்படி பதிவு செய்தார். அந்த நாள்தான் இந்த நாள், மே 4, 1955. ஜெய்பீம்.